நல்லா ஒரு நிமிஷம் வச்ச உடனே நல்லா அது மெல்ட்டா இருந்தது. ஸோ உடனே எடுத்து, ஏன்னா அது திரும்ப அப்படியே பாத்திரத்தோட பிடிச்சிக்கும், அப்படி இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக உடனே எடுத்து நம்ம வந்து பால், ஏற்கனவே காய்ச்சின பால் வச்சிருந்தோம். ஸோ அந்த பால் அதோட சேர்ந்து நல்லா கலந்து 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 விடும்போது நமக்கு வந்து அது சாசியா இருக்கும். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இப்போ 30 செகண்ட்ஸ் வச்சிருக்கோம். அதுக்குள்ள பிரெட் இது பண்ணிடலாம். ஓகே, பிரெட் வித் பட்டர் இல்லையா? ஆமா, சால்ட் பட்டர் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, பாருங்க. ஓகே, அது அப்படியே மைக்ரோவேவ்லயே ஹீட்டா இருக்கட்டும். ஸோ சாஸ் இஸ் ரெடி இப்போ. ஓகே, ஸோ உள்ளே வச்சுக்கலாம், ஏன்னா வெளியே எடுத்துட்டோம்னா ரூம் டெம்பரேச்சர் வந்துடும் இல்லையா? செட்டிங் டைம் ஆகட்டும். ஓகே, இப்போ இந்த பிரெட்ல சால்ட் பட்டர் தடவி ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும். ஓகே, ரெண்டு பக்கமும் நம்ம பட்டர் தேய்ச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. இப்போ கொலஸ்ட்ரால் ஃப்ரீ பட்டர் ஸ்ப்ரெட்லாம் கிடைக்கிறது மார்க்கெட்ல. ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது. ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் வெரி டயட் கான்ஷியஸ். இல்லை ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ லைக் நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் பட்டர் நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் டெஃபினெட்லி அதில் கொஞ்சம் சால்ட் பெப்பர் ஆட் பண்ணிட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு இன்னும் டேஸ்டியா. ஓகே ஓகே ஓகே. ரெண்டு பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். நீங்க சொன்னீங்க பட்டர் வந்து இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் ஃப்ரீ கிடைக்கிறதுக்கு, அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் இந்தியால இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அப்ராட்ல கிடைக்கும். என்ன விஷயம்னா, நம்ம நிறைய வந்து ஒரு வாரம் 10 நாள் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கான்சியஸா இருந்திருப்போம் சாப்பிடுற விஷயத்துல. அப்புறம் ஒரே ஒரு நாள் டெம்ப்ட் ஆயிட்டோம்னா அந்த ஒரு வாரத்துக்கு காலி ஆயிடும். ஐ திங்க் வந்துரும் நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்ப கிடைக்கிறது இந்தியால. ஸோ அங்கெல்லாம் ஸ்கிம்டு மில்க், சீஸ் அந்த மாதிரி கிடைக்கும், 0% ஃபேட். ஸோ ஐ திங்க் இங்க கூட கிடைக்கும், பட் ஒன்லி செலக்டட் பிளேஸ். ஆமா, ரெகுலர் சீஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்காது. ஏன்னா வந்து போய் அதை தேடி வாங்குற பொறுமையும் டைமும் நமக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ இங்க சொன்ன மாதிரி ஆலிவ் ஆயில் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, குட் ஆல்டர்னேட்டிவ் அது. ஓகே, பட் அந்த ஆலிவ் ஆயில்ல வந்து உப்பு, கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பூண்டை குறைச்சி நசுக்கி போடலாம். ஆமா. ஸோ இதுலயே நான் ஒரு இது காமிக்கிறேன். இப்படி கூட நீங்க கார்லிக் பிரெட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பல் பூண்டு எடுத்துட்டு ஜஸ்ட் பாதியா கொஞ்சம் கீழே கட் பண்ணிக்கோங்க, இப்படி வர மாதிரி. ஓகே, ஸோ ஸ்கின் எடுத்துடலாம். ஸோ இப்போ வில் ரிமூவ் த இது பிரெட். இதுலேயே லேஸா ஸ்மியர் கார்லிக் இதில். ஓகே, இந்த எசன்ஸ் இதில் உங்களுக்கு இறங்கிடும் சூடாக இருக்கும்போது. ஆமாம், ஸோ ஸ்மெல் வருது பார்த்தீங்களா? திஸ் இஸ் அ குட் வே. குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா அந்த பூண்டு? ஆமாம், அதனால நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அப்போவே அது இட் வில் அப்சார்ப் ஸோ மச் எசன்ஸ். ஓகே, டோஸ்டர்ல போட்டா நீங்க ஆயிலே தேவையில்லை. அப்ப கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ பூண்டோடைய டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா கார்லிக் பிரெட் நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி செஞ்சிருக்கோம், மேடம் சொல்லி கொடுத்துருக்காங்க கார்லிக் பிரெட். இது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு டைப் சிம்பிள் வெர்ஷன். இப்போ ஸ்ப்ரெட் போட்டுடலாம். ஓகே, எடுக்கலாமா? ஆமாம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெச்சப் தடவிக்கலாம். ஓகே, இது வந்து சீஸ் சாஸ். மைல்டா கெச்சப் தடவுறேன் ரொம்ப. ஏன்னா எல்லா ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கணும், இல்லாட்டி மாஸ்க் பண்ணிடும் கெச்சப். ஓகே, இப்போ இந்த சீஸி சாஸ் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதான். ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். பாருங்க, சாஸியா தான் இருக்கு. ஓகே, ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ஒரு சாஸ் பதத்துல. அந்த குடமிளகா ஸ்மெல் உங்களுக்கு வருது இல்லையா? ஆமா, குடமிளகா, கொத்தமல்லி. எக்ஸாக்ட்.
எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா பட்டர் வச்சு மேடம் வந்து டோஸ்ட் பண்ணாங்க, 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பூண்டை கட் பண்ணி அதை அப்படியே தேய்ச்சாங்க அந்த பிரெட் மேல. அதுக்கப்புறம் அதுக்கு மேல ரொம்ப லைட்டா கெச்சப் மைல்டா. இப்போ இதுக்கு மேல இந்த சீசி சாஸ், வெங்காயம், மஞ்சள் குடமிளகா, பச்சை குடமிளகா, பச்சை மிளகா, அப்புறம் பெப்பர் சால்ட் மில்க், ஆமா, அப்புறம் கொத்தமல்லி. ஓகே, சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓ, அதனாலதான் இது வந்து ஓபன் சீஸ் சாண்ட்விச். இது மேலேயே நீங்க என்னெல்லாம் வேணா கார்னிஷ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம். சோ இங்கதான் சொன்னீங்களா நீங்க இப்போ நீங்க கொத்தமல்லி வைக்கிற மாதிரி you can have some relish salsa or jalapeno மேல. ஆமா, anything நம்ம இஷ்டம். ஓகே, பேசிக் இவ்வளவுதான். சோ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கும் போது நமக்கும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா இது பண்ணலாம், இது மேல அப்படின்னு தோணுது இல்லையா? பாருங்க, ஓபன் சீஸ் சாண்ட்விச். இதுதான் நம்மளுடைய ஓபன் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம சீஸோ என்ன போட்டாலும் வந்து டோஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதோட அந்த ரியல் ஒரிஜினல் அந்த கலர் அண்ட் ஃபிளேவர் வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் ஆனாலும் அது வந்து மாஸ்க் ஆயிடும், யூஸ்வல் சாண்ட்விச் மாதிரி ஆயிடும். பட் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த சீசி சாஸ் மேல போட்டுட்டு இவங்க அந்த கொத்தமல்லி எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கு. மேம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நிறைய சீஸ் இருக்கு, பட் எனிவே so yummy, so tasty. சாண்ட்விச்ல கூட இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கு. சின்ன சின்ன பிரெட் தான், பட் இருந்தாலும் வந்து நம்ம யூஸ் பண்ற அதே பட்டர் சீஸ் தான். சின்ன சின்ன வேரியேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த டேஸ்டே வந்து ரொம்ப மாறுது. கரெக்ட். ஆமா, அந்த ஃபிளேவர் பிளெண்ட் ஆறச்சு உங்களுக்கு ஒரு டேஸ்ட். அந்த கார்லிக்கோட அந்த ஃபிளேவர், அந்த கெச்சப்போட ஃபிளேவர், அதுக்கப்புறம் நான் போட்ட அந்த சீஸி அதுல இருக்கிற அந்த கேப்சிகம் எல்லாம் சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆசம். அண்ட் இன்னைக்கு நம்ம பண்ண இந்த ஓப்பன் சீஸ் சாண்ட்விச் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது, ஆனால் ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் மீனா மேம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம பார்த்த ஓப்பன் சீஸ் சாண்ட்விச் பேர் மட்டும் இல்லை, அந்த டிஷ் கூட வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க. அண்ட் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மெகா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி உங்களுக்கும் வித்தியாசமான சமையல்கள் செய்ய தெரியும்னா நீங்களும் பங்கு பெறலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ அதை தெளிவாக எழுதி அதோட உங்களோட கலர் ஃபோட்டோகிராஃப், உங்கள் வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எனக்கு மெகா டிவிக்கு அனுப்புவீங்க. கண்டிப்பாக உங்களோட சமையலும் இந்த ருசியில் இடம்பெறும். இப்போ பெண்கள்.com நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம்.